என்னது இவ்வளவு பஞ்சாயத்து எழுத்து வச்சிருக்கானுங்க? இவங்க என்னதான் பண்றானுங்க ரெண்டு பேரும்? தம்பி தம்பி அப்பா சொல்லுங்கப்பா. தம்பி என்ன தம்பி இது? இங்க பாரு, எவ்வளவு பஞ்சாயத்துன்னு எவ்வளவு பிரச்சனைன்னு. நம்ம பள்ளி கல்வித்துறை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்கிட்ட போன்ல பேசுறானுங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறானுங்க. உன் ஃப்ரெண்டு தான் நம்ம இந்த உண்மை மொழி. யாச்சும் கூப்பிட்டு பேசி எல்லாம் சரி பண்ண வேணாமா? சீக்கிரம் அவன்கிட்ட சொல்லி இதெல்லாம் சரி பண்ண சொல்லு, சரியா? 1008 ப்ரெஷர் வருது. சரி கூப்பிடு, ஃபோன் பண்ணி கூப்பிடு. நண்பா, என்ன நினைச்சிங்களா? அது எப்படி அவன் நினைச்சா நீ வருவ? நாங்க உயிர் தோழர்கள். தோழர்கள் சரி இருக்கட்டும். பாரு, உன் மேல அவ்வளவு கம்ப்ளைண்ட். அப்படியா? இருக்க சான்ஸ் 200 ஸ்கூலை மூடிட்டியான். ஆமா, 5 மணி ஆனா கரெக்டா மூடிடுறதுதான். ஐயோ, அந்த மூட சொல்லல, 200 ஸ்கூல்ஸை வந்து ஒழிச்சு கட்டிட்டியாம்ல. தலைவரே, மத்ததெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு தான் நம்ம செய்யறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஆள் சேர்க்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்காம்ல. தலைவரே, எல்லாம் அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு இருக்கோம். 50 லட்சம் 60 லட்சம் சொல்லி இங்க எப்படி வருவாங்க? அதனால சரி, இதுக்கெல்லாம் சரி பண்ணு. என்ன பிளான் வச்சிருக்க? சரி பண்ணா ஒரு 100. இன்னும் 5 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இல்லைன்னா சீட்டு கிடைக்காது. பேசாம உங்க காந்தி கிட்ட போய் கொடுத்துட வேண்டியதான். KN காந்தி கிட்ட. வாங்க நண்பா, போய் கேம்பெயின் பண்ணலாம் நம்ம. என்னப்பா? இப்போ இதுக்கு மேலே அந்த பிரச்சனை எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் நண்பனுக்கு ஏதோ பண்ணி விடுங்கப்பா. சரி, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு பிளான் போட்டு ஏதாச்சும் உருப்படியாக கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை செய்யலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன். நண்பா, அந்த ஐடியா நம்ம அங்கே பிளான் பண்ணது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோமா? தலைவரே, கல்வியில் சிறந்த திராவிட நாடுன்னு சொல்லி ஒரு விழா ஒன்று பெருசாக பண்ணிட்டோம்னா, இந்த செலிபிரிட்டி எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசிட்டோம்னா அதான் தலைவரே. சூப்பர். கடைசியாக உன் காசுலேயே பண்ணிவிடு. சீக்கிரம் நடத்தி முடிச்சிரு. நம்ம இமீடியட்டாக பண்ணு. நாளைக்கே பண்ணு. சரி, நாளைக்கெல்லாம் வேணாம், இன்னைக்கு சாயங்காலம் நடத்திடலாம். சரியா? சாயந்தரம். ஆமாம். என்னப்பா? பட்ஜெட் கொஞ்சம் இடிக்குது. பட்ஜெட் இடிக்குதா? அப்போனா சீட் கிடைக்காது. இன்னும் 5 மாதம் எலெக்ஷன். சரி, செலிபிரிட்டி கால் ஷீட்லாம் கிடைக்காது தலைவர். செலிபிரிட்டி 200 அவ்வளோதான். 200 யாரையெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியுமோ அவங்களாம் கூட்டிகிட்டு வா. 201 கூட போக முடியாது. அப்பா, இதே மாதிரியே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம நிற்கவே முடியாதுப்பா. சரி, அப்புறம் உட்காந்துட்டே இருப்போம். அப்பா, நான் அப்பாவான்னு பார்க்குறப்பா. சரிப்பா, நீ பார்த்துக்கோ. எல்லாமே நீயே பார்த்துக்கோ, சரியா? எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிடுங்க. நான் வந்து பவுட்ரு போட்டு வந்து உட்காரேன், சரியா? போயிட்டு வரேன். மா, இங்கே வாங்கம்மா. சொல்லுங்க சார். நம்ம துறையை பற்றி ஒரு விழா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அதில் ஆங்கரிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன கட்சி? என்ன கட்சியா? அம்மா, நான் யாருன்னு தெரியுமா? இல்லை, தெரியாது. நான் தாம்மா பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அதுக்கு என்ன சார்? விழா பண்ணி கொடுங்க, ஆங்கரிங் பண்ணி கொடுங்க. சரி, எந்த கட்சின்னு கேட்டா அதை சொல்லுங்க. அதாம்மா சூரியன் கட்சி. சூரியன் கட்சியா? சார், போன வாரம் தான் சார் எலக்கட்சிக்கார கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தேன். நான் எப்படி சார் சூரியன் கட்சிக்கு கம்பேரிங் பண்ண முடியும்? நானும் சொல்லிட்டேம்மா தலைவர்கிட்ட, டிடிலாம் பழைய காலத்து ஆளு, இப்போ இருக்கவங்களை கூப்பிடலாம்னு சொல்லி. அவர் தான் இல்லை, டிடி தான் வேணும்னு நிற்கிறாரு. என்ன பண்றது? ஓ, தலைவரே சொன்னாரா? தலைவரே சொல்லிட்டாரு. அப்படியே தலைவரை பத்தி ஒரு 4-5 வார்த்தை நல்லா அதான் வச்சிருப்பீங்களா? ஒரு 4-5 லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இவங்களை சொன்னீங்கன்னா அவங்கள பத்தி ஒரு 5 லிஸ்ட் வச்சிருப்பீங்க. இவங்க அந்த மாதிரி தலைவரை பத்தி ஒரு 5 இது, நம்மளை பத்தி அப்பப்போ ஏதாச்சும் ஒரு 5 இது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா விழாவை சிறப்பிடிச்சு கொடுத்து விட்டுருங்க. ஓ, அப்படியா? சரி, ஓகே, நான் வந்துடுறேன். வந்துடுறீங்களா? கேப் மட்டும் பிக்கப் பண்ண அனுப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. சரி, ஓகே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழக முதல்வர் நமக்காக செஞ்ச நல்ல திட்டங்களையும், அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வி மாணவர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும் பல நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் கூடவே சேர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காருங்க. அப்படி அரசு பள்ளியில படிச்ச பல மாணவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த மேடையில முதல்வருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு கண்ணீர் மல்க நிக்கிறாங்க. நம்ம அப்படிப்பட்ட மாணவர்களை தான் இப்ப கூப்பிட போறோம். ஏமா, வாமா இங்க. வாய்க்கப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா கீழே என்ன பேசணும், எப்படி பேசணும்னு? என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் பேசணும். இல்லைன்னா கீழே ஆளுங்க இருப்பாங்க, அடிப்பாங்க, சரியா? சொல்லுமா, உன் பேர் என்ன? நீ எந்த ஆண்டு படிச்ச? எந்த மாதிரியெல்லாம் முதல்வரோட திட்டம் உனக்கு பயன்புள்ளா இருந்துச்சு? சொல்லுமா. வணக்கம் மேம், என்னோட பேர் வந்து வீரலட்சுமி. நான் வந்து காட்டாங்குளத்தூர்ல இருந்து வரேன். முதல்வர் சாருக்கு வந்து நான் இந்த இடத்துல கண்டிப்பா நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே முதல்வர் சார் தான். நானா இந்த ஒரு இடத்துக்கு வருவேனான்னு நினச்சி கூட நான் பார்த்ததில்ல. சரி, அழாதம்மா, அழாத. ஏய், நல்லா அழு, தண்ணி தெரியுற மாதிரி அழு. நானும் இந்த இடத்துக்கு வருவேன்னா நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பேர் முன்னாடி பேசுகிறேன்னா அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் முதல்வர் சார் தான். ஏய், நல்லா அழு.
இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இவ்வளோ பேர் முன்னாடி பேசுகிறேன். அதை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை படிக்கவே வைக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு மாடு மேய்க்கிறவர். இப்படி நான் ஆகவே நினச்சி கூட பார்க்கல. சரிம்மா, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசைமா? நான் வந்து இப்போ மேக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் நான் கண்டிப்பாக கணக்கு டீச்சர் ஆகணும். எல்லாருக்கும் கணக்கு சொல்லி தரணும். முதல்வர் சாருக்கு பெருமை தேடி தருவேன். கணக்கு டீச்சர், கணக்கு டீச்சர் சார் கூப்பிடுறாரு, போ போ. கணக்கு டீச்சர், கணக்கு டீச்சர், கணக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க. இப்போ வந்து கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கணக்கு டீச்சர் ஆவீங்க. உங்களுக்காக ஒரு பரிசு வச்சுருக்கேன். இந்த சிஎம் ஒரு பரிசு வச்சுருக்கேன். தம்பி, அந்த பரிசு எடுப்பா. அழுதுக்கிறேன். பரிசு. நான் ஏன் இந்த பரிசு கொடுக்குறேன்னா, இந்த பல்பை எப்படி ஒளி வீசணுமோ அதே மாதிரி இந்த பல்பா இந்த சிஎம் இருந்து உன் வாழ்க்கையில ஒளி வீசுறேன். ஓகேவா? இந்த வெளிச்சத்துல நீயும் உன் குடும்பமும் செழிப்பா வாழ்வீங்க. சரியா? நாளை பின்ன வந்து நம்ம கட்சி போதுமா நல்லா வருமா, நல்லா வருமா? ஓகேவா? நல்லா கணக்கு போடு. போயிட்டு வா தம்பி. மைக் பாத்தீங்கல்ல, வீரலட்சுமியை இன்னைக்கு முதல்வர் கூப்பிட்டு பாராட்டுறாரு. முதல்வர் கிட்ட பரிசு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீரலட்சுமி ஆன மாதிரியே தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே வீரலட்சுமி ஆகணும்ல, அதுக்காக தான் முதல்வர் உழைச்சிட்டு இருக்காரு. முதல்வருக்கே ஓட்டு போடுங்க. தம்பி, ஏன் பாலுகிற? கேமரா வந்துட்டு போகுது. அட்வர்டைஸ்மெண்ட் மாடல்ன்றது நிரூபிக்கிறாங்க. வாடி டிஷ்யூ ஏதாச்சு. நம்ம எவ்வளோ நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பார்க்கும்போதே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் மட்டும் இல்ல, இங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் உட்காந்துட்டு ரொம்ப நேரமா கண் கலங்கிட்டே இருக்காரு. என்ன காரணம்னு அவரை கூப்பிட்டு போய் கேட்க போறோம். சார் வாங்க சார். சார் மேல வாங்க சார். வணக்கம்மா. சார், எதனால சார் நானும் பார்க்குறேன் ரொம்ப நேரமா கண் கலங்கிட்டே இருக்கீங்க? 1008 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் சொல்ல முடியுமா? வேற ஏதாவது கேளுமா. சார், அப்ப நீங்க இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தை நினைச்சால? அதான் நினைச்சேன். நான் அழுவ போறேன். அழுகுற மாதிரியாங்க இருக்கு. வேற பிரச்சனை ஒண்ணு, நீங்க விஷயத்த மட்டும் பேசுங்க. சார், கொஞ்சம் பில்டப்பா அதை பேசுங்க சார். பில்டப்பாவா? ஆமா, மாணவர்கள் பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, நெகிழ்ச்சியா இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல்லாம் எவ்வளோ இதாகிட்டு இருக்கு, எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறோம், வெளிநாட்டில் இருக்கலாம் எவ்வளோ டூர் கூட்டி போகிறோம், அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம தலைவர் ஆட்சியில் எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அந்த மாதிரி தான் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ இதோட அடுத்த ஆட்சியில் வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவோம். இந்த காலை உணவு திட்டம்ல இருந்து இப்போ எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆமாம் மாதிரி தான். சரி சார். மாணவர்களுக்கு இவங்க கொடுக்குற நலத்திட்டங்களை நினைச்சும் அதனால மாணவர்கள் பயனடைகிறாங்க அப்படின்றத நினைச்சும் சார் ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்காரு. அதனாலதான் கண் கலங்கிட்டே இருக்காரு. இதை நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. சார் போங்க சார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் தலைவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சிஎம் சாரை பத்தி பேசுறதுக்காக இன்னொரு மாநிலத்தோட சிஎம் இங்க வந்திருக்காரு. அதாங்க தெலுங்கானாவோட சிஎம் தான் இங்க வந்திருக்காரு. அவர் தான் இப்ப வெல்கம் பண்ண போறோம். ரெடி గారు ఇక్కడ రండి. நமஸ்தே. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு வணக்கம். அடுத்தது சின்ன முதல்வருக்கு வணக்கம். மை ஃப்ரெண்ட் கனிமொழி ஜி, அவங்களுக்கு வணக்கம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் வெரி பியூட்டிஃபுல். The anchor is also beautiful. The children's also beautiful. And this function makes more energy. Students are very powerful. I am really excited to visit in this function. Thank you so much to everyone. Tamil Nadu people is very wonderful to everyone. I really thank to everybody. When you are calling me in your எப்பயாச்சும் எனக்கு கால் பண்ணால் எப்போனாலும் என்னோட உதவி உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஃபார் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு, ஐ ரியலி எக்ஸைட்டட் டு டூ சம்திங் எல்ஸ் லைக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இட்லி, சம்திங். ஐ ரியலி என்ஜாய் ஃபார் தட். இன் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சீஃப் மினிஸ்டர் டு எஃபர்ட் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் தென் 2026, you are also know about the CM is struggling so many things, so vote for that. And CM sir, நான் ஒன்று சொல்லிக்கலாமா? லைக் இந்த ஒரு திட்டம் வந்து என்னோட ஊர்லேயும் நானும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ சிஎம் சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த திட்டம் வந்து என்னோட ஸ்டேட்லேயுமே இது நான் கொண்டு வரலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊர் எப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னோட ஸ்டேட்லேயும் இதை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ ரியலி தேங்க்யூ ஃபார் சீஃப் மினிஸ்டர் சார். ஐ ரியலி மிஸ் யூ and thank you so much.
ஆக்சுவலி தெலுங்கானா சிஎம் வந்து நம்ம சிஎம் எவ்வளோ புகழ்ந்து பேசுறாரு. நம்ம மாணவர்களுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டத்தை தெலுங்கானா வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா பாத்துக்கோங்க நம்ம சிஎம் சாரோட பெருமையை. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் திட்டத்துல பண்ண ஒரு ஃபுட்டை நமக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றதையுமே நான் இப்போ சொல்ல போறேன். மா எடுத்துட்டு வாங்க. ஆக்சுவலி அங்க வச்ச சாம்பார் தான் இது. என்ன ஸ்மெல்லுங்க, வாசனைக்கு 2 டப்பா எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் போல் இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்க தானே சமைச்சீங்க, இந்த கையை கொடுங்க. அப்பா சிஎம் சார், லவ் யூ சார். இதுக்காகவே நீங்க இன்னும் 10 வருஷம் சிஎம்மா இருக்கலாம் போல் இருக்கு. நீங்க எந்த முதல்வருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இதுக்காகவே நான் ஒரு 10 வருஷம் ஸ்கூல் போலான் இருக்கேன். அந்த அளவுக்கு ஒர்த்துங்க. ரொம்ப நடிக்காதீங்க, நல்லாவே இல்லை. இதை போய் நல்லா இருக்குன்றீங்க. இல்லை அது உனக்கு தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? அதனால நான் என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் பண்ணு. அவங்களே வந்து சமைச்சு அவங்களுக்கே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதை எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட இந்த கல்வியில் சிறந்த திராவிட நாடு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போச்சு. மாணவர்களுக்காக நம்ம முதல்வர் என்னென்ன நலத்திட்டம் கொண்டு வந்திருக்காரு, அதனால மாணவர்கள் எப்படியெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றதையுமே பார்த்தோம். ஸோ இதே போல அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.